Aromas de Montserrat, licor benedictino. No? Hazelnut. Only hazelnut, no glass. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அதுதான் நீங்கள் தான் மூஞ்சி சொல்லிக்க வேண்டாம். இங்கே வந்தாங்கலாம் புனித நீரை தான் சாப்பிட்டு இருக்காங்க. Green walnut, aromatic plant. க்ரீன் வால்நட் இதெல்லாம் ஆல்கஹால் கிடையாது. Cream cream. எல்லாம் வெறும் க்ரீன் வால்நட்டில் பண்ண ஒயின். இந்த நாலுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒயின். குடிச்சிடாத. Where did you get the tickets from? We came from Tourist get your guide. Get your Oh, okay. Yeah, sure. Thank you. அப்படியே உள்ள வச்சிருங்க. Cream. what is Cream. yeah. Okay. அப்படியே உள்ள வச்சிருக்கேன். சர்ச் முடிச்சு வச்சிருக்கேன். போலாமா? நீங்க நான் ரொம்ப க்ரீம் க்ரீம் நியூட்டெல்லா மாதிரி நானே. நியூட்டெல்லா மாதிரி. பொம்பளை. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கெட் யுவர் கைடு அப்படிங்கிற ஒரு லோக்கல் டூரி தான் நம்ம வந்து ஹையர் பண்ணி அவர் மூலியமாக தான் வந்தோம். ஸோ முன்னாடி நடந்து போனார்ல இவர் தான் அந்த நம்மளுக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு டூர் கைட். இப்போ இந்த மான்செரட்டில் நம்ம முந்தின எபிசோடில் மேலே மலைப்பகுதியெல்லாம் பார்த்துருப்போம். இது மறுபடியும் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி உச்சிலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே உள்ளே ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச் வந்து எல்லா டைமும் அலோவ் கிடையாது. இதுக்குன்னு குறிப்பிட்ட டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங்குள்ளே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கைடு வந்து அதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு சொல்லிடுறாரு. இந்த டைமுக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரிஃபராக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 1 o'clock போல் மதியம் அந்த சர்ச் ஓப்பன் பண்ணாங்க. அது உள்ளே நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து இவர் உள்ள என்னென்ன சர்ச்சோட வரலாறு என்ன, எஸ்டிடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து வேர்ஜின் மேரிக்கு டெடிகேட் பண்ண ஒரு ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாலுக்கு வந்து நிறைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து சில வரங்கள்லாம் தெரிஞ்சு சில கோயிலுக்கு போவோம், சில குழந்தை இல்லை கடன் தொல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளுக்காக போவோம்ல. ஸோ இங்கே மெயினாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கும் இங்கே வந்து ஒரு முக்கியமான இடமா பார்க்குறாங்க. இந்த ஒருத்தர் தண்ணி பிடிக்கிறார் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு புனித நீராக சொல்கிறாங்க. அந்த நீரை குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ அவரே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கேளுங்களேன். The Holy Mary Walk. This is a hall that is all dedicated to the Virgin Mary, right? Since it's dedicated to her, in the mosaics we have the sentences of the Holy Mary, also over there written down in Catalan, the different names that appear in the Bible to refer to her, right? In Catalan. And you know this is an interesting place to come because, well, what many people does here to light a candle to make a prayer to the Virgin Mary, right? Generally prayers of health. Black Madonna is supposed to have healing powers. But you know, this is an interesting place to come, not only if you're religious or Christian, but also if you believe in the powers of nature, in the powers of our magical mountain of Montserrat, because this is the place where, as you can see, the mountain meets the monastery, right? What many people does here too is to write down a wish in a piece of paper and then they insert it in the mountain, right? You can see there that in the different cracks, there's many notes with messages or even letters that the people have left to the mountain. Also here in Montserrat, there's a natural spring of water that is called the spring of fertility. I don't know if, remember I told you that many honeymooners come here. They still come here, also many couples who are struggling to conceive. If they're finding difficulties to get pregnant, the couple will have to come here and the woman will have to drink from that continuous flow of water in a fountain over there. That is called the fountain of life. By drinking from that, that will give them the possibility of getting pregnant. So, if you drink from that today, maybe you have more health for your baby. That's good. Maybe you can call your name name your child Montserrat or Jordi. Huh? Now, guys, let's go outside. I will show you the church.